ஜெய் ஸ்ரீராம். இதுவரை நம்ம நிறைய குருவாயூர் கோவிலில் நடக்கிற விஷயங்கள், குருவாயூர் கோவிலுக்கு போனோன்னா என்னெல்லாம் பார்க்கணும், குந்துமணியில் என்ன பண்ணணும், துலாபாரம் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் நேத்திக்கு நிர்மாலய தரிசனத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு விசேஷமான நிகழ்வு குருவாயூர் கோவிலில் உற்சவங்கள் போதெல்லாம் நடக்கும். அதை பற்றி பார்க்கலாம். அது என்னன்னாக்க, ஒரு தம்பிரான் குடும்பம்னு அங்கே கேரளாவில் இருக்குது. அதில் மானவிக்கிரமன் என்று ஒரு அரசன் ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப குருவாயூரப்பன் மேலே பக்தி. அவரோட பக்திக்கு பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அவருக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாருன்னா, வில்வமங்கலம்ங்கிற சுவாமிகள் இருந்தார் இல்லையா அங்கே குருவாயூரில், அவரிடமும் இவர் ரொம்ப பக்தியாக இருந்ததுனால அவர் மூலமாக குருவாயூரப்பன் இந்த மானவிக்கிரமன்கிற ராஜாவுக்கு தரிசனம் கொடுத்து ஒரு மயில் தொகையும் அவருக்கு கொடுத்தாராம். இந்த மானவிக்கிரமன் அதை என்ன பண்ணார், இந்த ராஜா அதை ரத்னங்கள்லாம் செஞ்ச ஒரு கிரீடத்தில் இந்த மயில் ரெக்கையை வச்சு பதிச்சு அதை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக பூஜை செஞ்சுட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் அவர் யோசிக்கிறார், நம்மளோட வாழ்நாளுக்கு பிறகும் குருவாயூரப்பனின் அருள் மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கதகளி அப்படிங்கிற ஆட்டத்தை ஏற்பாடு செஞ்சார். அது ஒரு நாட்டிய நாடகம் இல்லையா, அதை குருவாயூரில் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சார். பெரும்பாலும் அந்த நாட்டிய நாடகத்தில் கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணனோட லீலைகளை பற்றி தான் அவள் ஆடுவாள். அது ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் அது நடக்கிற மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். அது இவருடைய பக்தியின் வெளிப்பாடாக குருவாயூரப்பனுக்காக அவரை மறக்காமல் இருக்கிறதுக்காகன்னு இந்த கதகளி நாடகத்தை குருவாயூரில் ஏற்பாடு பண்ணியது மானவிக்கிரம அரசன். ஒரு நாள் என்னாச்சு, வில்வமங்கலம் குருவாயூருக்கு வரார். குருவாயூரப்பன் தரிசனம் செய்ய வரார். வந்துட்டு நாராயண சரஸில் ஸ்நானம் செஞ்சுட்டு குருவாயூரப்பனை பார்க்க போகிறார். சந்நிதியில் குருவாயூரப்பனை காணும். அவருக்கு ஒரே இதுவாகிடுறது, எங்கே குருவாயூரப்பனை காணுமேன்னு அந்த கோவில் பூரா தேடுறார். ஃபுல்லாக தேடி பார்த்துட்டார், காணும் குருவாயூரப்பன். அப்போ எங்கேருந்தோ ஒரு தாளவாத்திய சத்தம் கேட்குறது. ஸோ இங்கே எங்கேருந்து கேட்குறதுன்னு அந்த திசையை பற்றி போகிறார் வேகமாக. போனாக்க அங்கே இந்த கதகளி நாட்டியம் ஆடுறவா ராசலீலை சரித்திரத்தை சொல்லிட்டு கதகளி டான்ஸ் ஆடின்ட்டுருக்கா. அவர் பார்க்குறார். அவள் ஆடின்னு இருக்கிற இடத்துக்கு எதிர்த்தாப்பில் தான் மானவிக்கிரம ராஜாவோட சமாதி இருக்குது. அங்கே அவளோட சேர்ந்து குருவாயூரப்பனும் நாட்டியம் ஆடிண்டே வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷமும் ஆச்சரியமும் ஆகிடுறது. அவர் அப்படியே குருவாயூரப்பனையே உத்து பார்த்துட்டுருக்கார். அப்போ குருவாயூரப்பன் சொல்கிறாராம் அவர்கிட்ட, என்னோட மிகுந்த பக்தியுடன் எல்லாரும் நான் கதகளி நாடகம் நடத்தின்னு இருக்கா. என்னோடய பக்தனோட அன்புக்கு நான் எப்படி அங்கேயே உள்ளே உட்காந்துருப்பேன், அவனோட அன்புக்கு அவனுக்கு காட்சி தர வேண்டாமான்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி கோவிலுக்குள்ளே போய்டுறாராம். சமாதியில் இருக்கிற அந்த மானவிக்கிரமனுக்கு அவன் இறந்த பிறகும் அவன் பக்திக்காக அவன் சமாதி முன்னால் அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு போகிறார் குருவாயூரப்பன். இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுறது வில்வமங்கலம் சுவாமிகளுக்கு. இப்படி கலியிலையும் குருவாயூரப்பனுடைய மகிமையை கேட்குறோமே, கலியிலையும் இந்த மாதிரி மகிமை பண்ணியிருக்காரு. ஹே குருவாயூரப்பா